இது பார்த்தீங்களா என்ன இதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடர், அப்போ தேவைம்போது அப்போ போட்டுக்கலாம். இது வந்து பிரியாணிக்கு அந்த கொஞ்சம் காரம் பிடிக்கும் இல்லையா, டேஸ்ட் வரும் இல்லையா. இல்லை தயிர் கொஞ்சம் ஊறிக்கிடுச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் வந்து சால்ட்டு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சமாக கரம் மசால் பொடி, கொஞ்சமாக இந்த கரம் மசால் பொடி கொஞ்சமாக போடுறேன். அவ்வளோதான், ஒரு 1/4 சிட்டிகை இவ்வளோதான். இது வந்து நல்லா பிசைஞ்சு தனியாக வச்சிடணும். இதெல்லாம் ஊறிக்கிட்டு இருக்கும், கொஞ்சம் நேரம் ஊறினா தான் அந்த செய்யும்போது நல்லா இருக்கும், டேஸ்ட் வரும். அதனால் பிரியாணிக்கு பிசைஞ்சு வைக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இது நல்லா ஊறட்டும். இது பிரியாணிக்குள்ளது. இப்போது இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இப்போது இதில் கரெக்டாக 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். இது வந்து வீட்டு அரிசி பார்த்திங்கன்னா, புழுங்கரிசி, வீட்டு அரிசி, சாப்பாட்டு அரிசி. இதை தான் பிரியாணி பண்ண போகிறேன். இது தண்ணி எதுவும் இல்லை, நல்லா வடிச்சிட்டேன். அதனால் இது 2.25 இந்த டம்ளர், நம்ம எந்த டம்ளர் எடுக்கிறோமோ, எந்த இதில் அளக்குறோமோ அதில் வந்து 2.25 தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி வீட்டு அரிசினா மட்டும்தான். இதே வந்து நம்ம பாசுமதி ரைஸ்னால் 2 டம்ளர் வச்சா போதும், 1.25 வச்சா கூட போதும். ஏன்னா தயிர் வெங்காயம்லாம் போடும்போது அதில் கொஞ்சம் இருக்கும். அதனால் 1.25 வச்சிங்கன்னா பாசுமதி ரைஸுக்கு சரியாக வரும். இது வீட்டு அரிசி, புழுங்கரிசி, இதில் பிரியாணி பண்ணுறதுனால இது 1 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் 2.25 தண்ணி ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், இன்னும் 1 டம்ளரு 2 டம்ளர் ஊற்றிட்டேன். இப்போது இது 1 டம்ளருக்கு தேங்காய் பால் திக்காக எடுத்து இதில் ஊற்றுறோம். 2 டம்ளர் தண்ணி, 3/4 டம்ளர் வந்து 1 டம்ளர் பால் ஊற்றலாம். இதில் வந்து தண்ணி மட்டும் 1/4 டம்ளர் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், கம்மி பண்ணிக்கிறேன். 1/4 டம்ளர் மட்டும் கம்மி பண்ணிக்கணும். ஆமாம், இவ்வளோ தண்ணி நீங்கள் 3 டம்ளரில் இவ்வளோ தண்ணி எடுத்துடணும். இவ்வளோ தண்ணி தேவையில்லை. அப்போது 2.25 கரெக்டாக வச்சிங்கன்னா, 2.25 இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அரிசி 1 டம்ளர் இருக்குது, எதில் நீங்கள் அளந்தாலும் சரி, சாப்பாட்டு அரிசி. அதே பாசுமதி ரைஸு இல்லைன்னா